சரியா? இதுல பாருங்க பிள்ளைகள் ஒரு வெண்வரி படம் தரப்பட்டிருக்குது. முதலாவது இந்த வெண்வரி படத்தை பத்தி முதல் விளங்கிக் கொள்ளுவோம். சிறுதாடி இப்ப நீங்க சொல்ல போறீங்க. ஜி என்றது என்னக்கா குறிக்குது? நீலம். இங்க பாருங்க, நீல நிறத்தை மட்டும் விரும்புவோர் ஜி. அதே மாதிரி ஈ என்றது பச்சை நிறத்தை மட்டும் விரும்புவோர். மஞ்சள் விரும்புவோர். எல்லாரும் மைக்கோ பண்ணுவோம். எல்லாரும் மைக்கோ பண்ணுவோம். சரி, சரி. அப்ப நீங்க ஜி வந்து நீல நிறத்தை மட்டும் விரும்புவோர், இ பச்சை நிறத்தை மட்டும் விரும்புவோர், எஃப் மஞ்சள் நிறத்தை மட்டும் விரும்புவோர். ஏன்னா ஏனைய வட்டங்களோட இந்த 3 வட்டமும் இடவட்டேல. சரி, பி எடுத்தமெண்டா பாருங்க பிள்ளைய, பி எந்த 2 வட்டத்துக்கு இருக்கிறாருன்னா நீலம் என்ற வட்டத்துக்கேயும் இருக்கிறார், பச்சை என்ற வட்டத்துக்கேயும் இருக்கிறார். அப்ப பி வந்து நீலத்தையும் பச்சையையும் விரும்புவோர். சரிதானே? சி எடுத்தமெண்டா நீலத்தையும் மஞ்சளையும் விரும்புவோர். டி எடுத்தமெண்டா மஞ்சளையும் பச்சையும் விரும்புவோர். ஏ வந்து எங்களுக்கு 3 நிறங்களையும் விரும்புவோம். ஏன் 3 வட்டத்துக்கேமே இருக்கிற. இல்லையே? அப்ப இது முதலாவது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன குறிக்கிறதுன்றது விளங்கணும். விளங்கினாத்தான் இது சம்பந்தமான கல்விகள் வந்து செய்யலாம். சரி, பாருங்க 10வது கல்வி கேட்டீங்கன்னா இவ்வுருவுடன் தொடர்புடைய கூற்றை தெரிவு செய்க. முதலாவது கூற்றை பார்ப்போம். பகுதி ஏ ஆனது சரியா நாங்க ரைஸ் பண்ணிட்டு இங்க வருவோம். பகுதி ஏ ஆனது என்ன? பகுதி ஏ ஆனது பச்சை, மஞ்சள், நீலம் ஆகிய 3 நிறங்களுக்கு உரித்தானது அல்ல. சரியோ பிள்ளையோ? சரியோ பிள்ளையோ? எங்களுக்கு 3 நிறங்களுக்குமே அது உரித்தானது. டச் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு அது வேறா. ரெண்டாவது பகுதி பி சி டி ஆனது நீலம், பச்சை, மஞ்சள் ஆகிய 3 நிறங்களுக்கும் பொதுவானது. அவ பி வந்து நீலத்துக்கும் பச்சைக்கும் பொதுவானது. சி வந்து நீலத்துக்கும் மஞ்சளுக்கும் பொதுவானது. டி பச்சைக்கும் மஞ்சளுக்கும் பொதுவானது. 3க்கும் பொதுவானது என்பது எங்களுக்கு பிழையான கூற்று. பண்ண வேண்டாம். பகுதி ஏழானது பச்சை, மஞ்சள், நீலம் ஆகிய 3 நிறங்களுக்கும் உரியது. எஸ், என்ன பிள்ளையார்? ஏ வந்து நீல வட்டத்துக்கே இருக்கு, பச்சை வட்டத்துக்கே இருக்கு, மஞ்சள் வட்டத்துக்கே இருக்கு. அவர்கள் அந்த கூற்றுத்தான் சரி. அப்ப ஆன்சர் 3வது. சரிதானே? 3வது நினைக்கிறேன். 3வது